எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்ப சொல்லப் போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலும்புகளை காக்கும் உணவுகள் பத்தி தான். நம்மளோட உடலோட உறுதியின் அடிப்படையாக இருக்கிறது எலும்பு தான். இந்த எலும்புகளோட ஆரோக்கியத்திற்கு கால்சியம் சத்து முக்கியமானது. கால்சியம் சத்து குறையும் போது எலும்புகள் பலவீனம் அடையும். இரத்த செல்கள் உருவாவதில் பிரச்சனை ஏற்படும். மூட்டு வலியும் ஏற்படும். நமக்கு கால்சியம் சத்துகள் நம்ம கால்சியம் சத்து அதிகரிக்கணும்னா அதற்கு தகுந்த உணவுகளை உண்ணணும். அதை பத்தி தான் நான் சொல்லப் போறேன். பால்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. பால் குடிப்பது சிலருக்கு பிடிக்கலனாலும் தயிர் அதிகமா எடுத்து உணவுல சேர்த்து கொள்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பால்ல உள்ளது போலவே தயிரிலும் கால்சியம் சத்து அதிகமாவே இருக்கு. ஆனா இந்த பால் எதுல இருந்து நாட்டு மாடு பாத்தீங்களா, அதுல இருந்து பெறப்பட்ட பாலா இருக்கும். பாக்கெட் பாலிலேயோ இல்ல கலப்பின பசு பாலிலேயோ எந்த இதுவும் சத்துமே கிடையாது, நல்லதும் கிடையாது. ஓகேவா? அடுத்ததா கடல் உணவுகள்ல இறால்ல கால்சியம் அதிகமா இருக்கு. ஆனா இறாலை சமைக்கும் போது அதிக நேரம் வேக வைக்க கூடாது. அப்படி செய்தா அதுல உள்ள கால்சியம் சத்து போயிடும். சரிங்களா? அதே மாதிரி மீன் வகைகள்ல அதுவும் மத்தி மீன்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. எனவே மத்தி மீனை வாரம் ஒரு முறையாவது உணவுல சேர்த்துக்கணும். இந்த மத்தி மீனை ஓரளவு ஸ்மெல்லா தான் இருக்கும். அதை சமைக்கும் போது அதை கழுவிட்டு என்ன பண்ணணும்னாக்கா, அந்த சோறு வடிச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்ச நேரம் வச்சுட்டு நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப கவுச்சி ஸ்மெல்லா இருக்கும் இந்த மத்தி மீன். ஆனா ரொம்ப சத்து ஜாஸ்தி. ஓகேவா? அடுத்ததா பச்சை இலை காய்கறிகள்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. அந்த வகையில பசலைக்கீரை மற்றும் பிரக்கோலி போன்ற உணவுகளை சாப்பிட்டு வந்தா நமது உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். கொட்டைப்பருப்பு வகையில ஒன்றான பாதாம்ல வைட்டமின், கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. எனவே தினமும் பாதாம் பருப்புகளை சாப்பிடுறது நம்ம எலும்புகளை பலப்படுத்தும். மேலும் கொண்டைக்கடலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி நைட்டே ஊற வச்சிடணும். கொண்டைக்கடலைய காலையில எடுத்து பச்சையாவும் வேவிச்சும் நம்ம சாப்பிடும் போது அது எலும்புக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். எலும்புகள் நல்ல ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும். ஓகேவா? நான் மேற்சொன்ன உணவுகளை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கனாலே கால்சியம் சத்து நமக்கு கம்மியே ஆகாது. ரெண்டாவது அதாவது ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல உள்ள பழ வகைகளை எல்லாம் எடுத்துங்க. அதாவது சாத்துக்குடி, அன்னாசி, எலுமிச்சை பழம், இதுல எல்லாம் நிறைய கால்சியம் சத்து இருக்கு. அதாவது சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம்லாம் ரொம்ப நல்லது உடலுக்கு. நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்து இன்னும் அதிகரிக்கும். சரிங்களா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது தவறா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.